கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 பேதுரு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருக்கென்று தெரிந்தெடுத்து நம்மை விசேஷமானவர்களாக வைத்திருக்கிறார். ஒரு காலத்திலே நாம் அந்தகாரத்திலே காணப்பட்டோம். நம்முடைய பாவங்களுக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். இந்த உலகத்தின் பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் தூரமானவர்களாயிருந்தோம். பரிசுத்தம் இல்லாதவர்களாயிருந்தோம். பாவங்களை நேசிக்கிறவர்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கோ தேவன் தம்முடைய கிருபையினாலே அவருடைய ஜீவனையே நமக்கு தந்து அவர் நம்மை ஆச்சரியமான அவருடைய ஒளியினிடத்திற்கு நம்மை வரவழைத்திருக்கிறார். ஒளியினிடத்தில் இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும். இருளிலே இருக்கும் பொழுது சந்தோஷமே இருக்காது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் அநாதி திட்டத்தின்படி நீங்களும் நானும் இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக ஒளியின் பிள்ளைகளாக காணப்படுகிறோம். எதற்காக இப்படி ஒளியினிடத்தில் இயேசு கிறிஸ்துவினிடத்தில், அதாவது ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நம்மை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கும்படிக்கு தேவனால், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவருடைய புண்ணியங்களை நாம் இந்த உலகத்திலே எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். மட்டுமல்ல, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக நம்மை அழைத்த தேவனுக்கு நாம் ஊழியம் செய்கிறவர்களாக ஒரு ராஜரீகமான ஒரு ஆசாரியத்துவத்தை நாம் பண்ணும்படியாக பரிசுத்த ஜாதியாக, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பரிசுத்த ஜாதிகளாக நாம் தேவனுக்கென்று வாழும்படியாகவும் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனின் சொந்த ஜனங்களாகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் தேவன் கண்ணோக்கி பார்த்து அவருக்கு சொந்தமாக ஜனமாக நம்மை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர் நம்மேல் வைத்த கிருபை எவ்வளவு பெரியது, அவர் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. பல வேளைகளிலே நாம் நினைக்கிறோம், இந்த உலகத்திலே பெரிய பங்களா, கார், பெரிய தோட்டங்கள், பதவிகள், பட்டங்கள், செல்வாக்குகள், அந்தஸ்துகள் இருக்கிறது தான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். எவ்வளவோ பெரிய ஆசீர்வாதம் நிரந்தரமாக நமக்கு தரும்படியாக, மறுமையின் வாழ்விலும் நிரந்தரமாக என்றென்றைக்கும் தரும்படியாக தமக்கென்று சொந்தமான ஜனமாக நம்மை தெரிந்து கொண்டாரே, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். இதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அழைக்கப்பட்ட அழைப்பின்படி நாம் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து அவருடைய சித்தத்தை நாம் செய்யும்படியாக கிருபை தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே, முன்னே தூரமாயிருந்த எங்களை ஒளியாகிய உம்மிடத்தில் எங்களை சேர்த்து கொண்டு பரிசுத்த ஜாதியாக, உம்முடைய சொந்த ஜனமாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்கப்பா. அப்படியே நாங்களும் உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த பெரிய அழைப்பை எங்களுக்கு தந்தபடியால் நன்றி. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய
இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.